டிவோர்ஸ்க்கு பிறகு ஈகோவால் நஷ்டம் உங்களுக்கு தான். லைஃப் உங்களுக்காக காத்திருக்குமா? முதல்ல அவங்க தான் சொன்னாங்க டிவோர்ஸ் வேணும்னு. அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுக்குள்ள இன்னும் இருக்குதுன்னா, அவங்க போனதுக்கு அப்புறமும் நீங்க இன்னும் ஈகோவா பிடிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஈகோ இஸ் நாட் ஸ்ட்ரென்த், இட்ஸ் எமோஷனல் பாய்சன் ஆஃப்டர் டிவோர்ஸ். ஈகோவால உங்க வாழ்க்கைய தாமதமாக்குது, அழிக்குது. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்க லைஃபுக்கு தேவையான growthக்கு உண்டான மோஸ்ட் பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ரெகுலரா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஈகோன்ற ஒரு வார்த்தை இல்ல ஈகோன்ற ஒரு சொல், நீங்க எந்த ஆங்கிள் அதை பாக்குறீங்களோ அந்த மாதிரி அது ஒர்க் பண்ணும். இப்போ அந்த ஈகோன்ற அந்த உணர்வு, அந்த ஃபீலிங்ஸ் யார்கிட்ட வேணாலும் வெளிப்படுத்த முடியும். அது சூழ்நிலைக்கு தகுந்த போல்தான் அதை வெளிப்படுத்த முடியும். அந்த சூழ்நிலை உருவாகிறப்ப அந்த ஈகோவை நீங்க ஓரங்கட்டிடுங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஈகோவை வச்சுட்டு நீங்க அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்றீங்க, இல்ல அந்த சூழ்நிலைக்காக நீங்க ஒரு செயல் செய்யறீங்க அப்படின்னா அந்த ஈகோ உங்களை முன்னேற விடாது. ஈகோ முன்னேற விடாதுன்னு சொல்லல, அந்த ஈகோவை நீங்க உருவாக்கி உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிறதுனால உங்களுக்கு அங்க கேட் போட்டுருவாங்க, அங்க தடை விதிச்சிருவாங்க. அங்க உங்களால முன்னேற முடியாது, அடுத்த செயலுக்கும் நீங்க போக முடியாது, அடுத்து உங்களோட மனசுலையும் நீங்க இடம் பிடிக்க முடியாது. ஏன்னா டிவோர்ஸ் உங்களுக்கு அதனாலதான் ஏற்பட்டிருக்கு. அந்த ஈகோவை தடைய உடைச்சிருங்க. அந்த ஈகோன்ற பூட்டை உங்க மனசுன்ற ஒரு அற்புதமான சாவியால திறந்து ஓப்பனா வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க மக்கள்கிட்ட, அதர் பர்சன் கிட்ட நீங்க பேசுறப்பவும் அவங்க மூலியமா ஒரு செயல் வருது, ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அந்த சூழ்நிலையும் உங்க ஈகோவால இல்ல அப்படின்னா அந்த செயல் சக்சஸ் ஆயிடும். நீங்க ஈகோவை பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சிறையில நீங்க உள்ள இருக்கிற மாதிரி தான். சிறையில எப்படி ஃப்ரீடமா ஒரு வேலை செய்ய முடியாதோ, ஃப்ரீடமா போக முடியாதோ, ஒரு சிறைக்குள்ள தன்னைக்குள்ள பூட்டி வச்சு எந்த ஒரு ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்த முடியாத ஃபீலிங்ஸ் முதல் கொண்டு ஒரு சிறைக்குள்ள வச்சிருக்குமோ நமக்குள்ள, அந்த மாதிரி உங்களுக்கும் நீங்களே சிறை உருவாக்கிக்குவீங்க, சிறைக்குள்ள போயிடுவீங்க. அந்த தவற செய்யாதீங்க. இதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஃப்ரீடமா செயல்படுங்க. அது உங்களோட வெற்றி பாதைய வழிவகுக்கும், வெற்றியை நிர்ணயிக்கும். எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இது மூலியமா எப்படி இந்த ஈகோவா வெளிப்படுத்தாம இருந்தா எனக்கு எப்படி வெற்றி வரும்னு சொல்லவும் வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம். ஏன்னா ஒரு வெற்றிங்கிறது அந்த செயல்ல இருக்கக்கூடிய அந்த வெளிப்படுத்தும் தன்மையில உள்ளடங்கி இருக்கு. இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் ஈகோவை விட்டுடுங்க. உங்களோட பர்சனல் லைஃப்க்கும் இனிமேல் நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ரெண்டுக்குமே ஈகோன்ற ஒரு கேப்ப நீங்க ஃபில் பண்ணாதீங்க, அதை ஓப்பனா வச்சுக்கோங்க. உங்க மனசால அது முன்னேற்றம் மட்டும்தான் கொண்டு போகும். உங்களை பின்தங்கிய நிலைக்கோ இல்ல உங்களை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்காகவோ அது வழிவகுக்காது. உங்களோட வெற்றிக்காக நிச்சயம் அது உறுதுணையா இருக்கும்.
எப்பவுமே தமிழ் டிவோர்ஸ் லைஃப் சேனல் உங்களோட வெற்றி வழிகளை ஒரு டைரக்ஷன் எடுத்துட்டு போகும். கிளியர் டைரக்ஷன் மாஸ்டரி மெத்தடை யூஸ் பண்ணி உங்க லைஃப்ல நீங்க சீக்கிரமா க்ரோ ஆகிறதுக்கும், நீங்க லைஃபை சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகிறதுக்கும், உங்க மனசுக்குள்ள இருக்கிற தடைகளை உடைக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய டைரக்ஷனை தமிழ் டிவோர்ஸ் லைஃப் உங்களுக்கு வழிகாட்டும். ஏன் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் திங்கிங் ஒண்ணு வரும். அந்த திங்கிங் தான் டைரக்ஷன், அந்த திங்கிங் தான் மேப். அந்த மாதிரி உங்க லைஃபுக்கு உண்டான மேப்பும், நீங்க உங்க லைஃப் எந்த அளவுக்கு முன்னேற்றமா எடுத்துட்டு போடுமோ அந்த டைரக்ஷனையும் நாங்க வழிகாட்டுவோம். நீங்க தமிழ் டிவோர்ஸ் லைஃபோட கனெக்டிவிட்டியில இருக்கீங்க அப்படின்னா உங்க லைஃப் 100% குயிக்கா முன்னேற்றத்தை அடைஞ்சிருவீங்க. உங்க லைஃப்ல மனதாலையும் தடைகள் வராது, உங்களோட வாழ்வியல் வாழ்க்கையிலும் தடைகள் வராது. இது நிச்சயமா நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஒரு 4 கோட்பாடுகள் வச்சிருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல சீக்கிரமா முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும்னு தோணுச்சு அப்படின்னா வாழ்க்கையை மாற்ற ஒரு மெயில் போதும். மெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான லைஃப் கோச்சிங் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். ஈகோ தன்னையும் அழிச்சிரும், தங்களோட சார்ந்தவங்களோட வெற்றியையும் அழிச்சிடும். உங்களை நீங்க அழிக்கிறது இல்லாம உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மக்களையும் உங்களோட ஈகோவால அவங்களோட உதவிகளையும் நீங்க அழிச்சிடுறீங்க. சோ நீங்க அழிக்க வேண்டியதுல கான்சியஸா அவேர்னஸா இருந்தீங்கன்னா உங்க வெற்றின்றது உங்களை தேடி வரும். எவ்வளவு நாளைக்கு எத்தனை பேர்த்துக்கிட்ட எத்தனை டைம் வாழ்க்கையில நீங்க ஈகோவை வெளிப்படுத்துவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஈகோவை உங்க டிவோர்ஸ் லைஃப்க்கும் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. அது ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ்க்கு முன்னாடி நீங்க அதை யோசிச்சு பார்த்தீங்களான்னு தெரியாது. பட் ஆனா டிவோர்ஸ்க்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா யோசிச்சு பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு சில பேர்த்துக்கு அந்த உண்மை புரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு இது தெரியாம தான் அப்படின்ற ஒரு முனைப்பிலையும் இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. அந்த தவறுதல் இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சீங்கன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான முயற்சிகளை எடுங்க. ஏன் அப்படின்னா, இப்ப எப்படி ஒரு செடி ஒரு மரமோ வைக்கிறோம்னா ஒரு விதையா வைக்கிறோம், இல்ல ஒரு செடியா சின்னதா வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி டெய்லி வளர்த்துக்கிட்டே வந்தா ஒரு நாளைக்கு என்ன ஆகும்னா அது நமக்கு சில பயன்கள் கொடுக்கும். அது பழமாவோ ஒரு காயாவோ கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உங்களோட ஈகோவை உங்களுக்கு தெரியாமையே நீங்க டெய்லியும் வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதுவும் பலன் கொடுக்கும். ஆனா அந்த பலன் தப்பா தெரியும். உங்களோட கண்ணோட்டத்துக்கு உங்களுக்கு அது சரியா படும். இவங்க 2 பேர்த்துக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடும். அதுக்கு உண்டான அடுத்த முயற்சிகள் ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ்ன்ற அந்த வளர்ச்சியை தடுத்துரும். சோ ஈகோவை வளர்க்காதீங்க, அதை வெட்டி எரிஞ்சிருங்க. இது எப்பயுமே ஒரு அட்வைஸ் கிடையாது. இது அட்வைஸா நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது அட்வைஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து வெளியில வந்துருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ
அதை உள்ள கொண்டு வாங்க. உங்க வாழ்க்கையில சிறப்பான மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். டிவோர்ஸ் சோதனைகள் இப்படியும் நடக்குமா? டிவோர்ஸ் சோதனை வீடியோவோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.